ஸ்டார்ட் பண்ணட்டுமா? வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சமீப காலமா பல டீ வந்துருச்சு. ஹைபிஸ்கஸ் டீ வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அ இந்த சீம சாமந்தி டீ வந்துருச்சு. ஏகப்பட்ட டீ வந்துருச்சு. இதுல ரொம்ப ஃபேமஸா சொல்லக்கூடியது எது அப்படின்னா, இந்த சங்குப்பூ டீ. இந்த சங்குப்பூ டீ உண்மையாவே பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் இருக்கா? இல்ல சும்மா மிகைப்படுத்தப்பட்டதா? அப்படின்னா, சங்குப்பூ டீ குடிக்கலாமா? வேண்டாமா? இப்படி பல கேள்விகள் மக்களிடையே இருக்க தான் செய்யுது. ஆக இந்த சங்குப்பூ டீ குடிக்கலாமா? தாராளமா குடிக்கலாம். இது குடிக்கிறதுனால ஏதாவது பலன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. என்ன பலன்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ மெமரி பூஸ்டர். இப்போ குழந்தை எல்லாம் வந்து பாருங்க படிக்கிறாங்க. படிக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லம்மா, என் புள்ள உழுந்து உழுந்து படிக்குதுங்க. எக்ஸாம்ல போய் மறந்துடுது. நெறைய அம்மா இந்த விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இதுக்கு மருந்து குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு மெடிசின்ஸ் இருக்கா? ஹோமியோபதியில எக்ஸலன்ட்டான மெடிசின்ஸ் இருக்கு. ஜின்செங் இருக்கு. இப்படியே ஏகப்பட்ட மெடிசின்ஸ் இருக்கு. மெமரி பூஸ்டர்ஸ் அப்படின்னே இருக்கு. அதுக்கும் மேல வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு சிலத ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அது என்ன அப்டின்னா, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில, சாயங்காலம் 2 2 நேரமும் இந்த சங்குப்பூ டீ குடிக்க சொல்லுவோம். இந்த சங்குப்பூ டீ என்ன பண்ணுது? முதல்ல ஞாபக சக்திய அதிகப்படுத்துது. அதே மாரி மன உளைச்சல் இருக்கு. குழந்தை வந்து ஸ்கூல் போகுது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் போனா மிஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. சொல்லல அப்டின்னா சரியா திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாவுது. பயம் ஜாஸ்தியாவுது. அதனால டிப்ரஷன் நோக்கி போறாங்க குழந்தைங்க. ஸ்கூல் போறதுக்கே பயப்படுறாங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்ல. காலேஜ் படிக்கிற பசங்களும் எக்ஸாம் போது எக்ஸாமினேஷன் ஃபங்க் அப்படின்றது வந்துரும். எக்ஸாம் வந்தாலே உடம்பு சரியில்லாம போயிடும். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாரி எல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும், சில பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காலேஜ்ல சேர்த்திருப்பாங்க. எக்ஸாம் போது கரெக்ட்டா போவாது. வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அது ஒரு விதமான ஃபோபிக் ஆங்சைட்டி டிஸார்டர் அப்படிம்பாங்க. இந்த மாரி ஃபோபிக் ஆங்சைட்டி டிஸார்டர், பேனிக் ஆங்சைட்டி டிஸார்டர், டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸசிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோபியா, எக்ஸசிவான டிப்ரஷன் நோக்கி போறது, தூங்காம கஷ்டப்படுறது, ஆ தூங்க போனா தூக்கம் வராது. நைட் ஃபுல்லும் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குங்க. மறுநாள் வந்து சுத்திட்டே இருக்காங்க. கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கும். கண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெமரேஜே வரும். ஓவரா வந்து ஃபோன் யூஸ் பண்றது. கண்ல வந்து அந்த நீர்த்தன்மை அப்படின்றது வத்தி போயிடும். இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சங்குப்பூ டீ. நெறைய போட வேண்டாங்க. சும்மா ஒரு 4 4 பூ எடுத்து, 1 கிளாஸ் தண்ணீல போட்டு, நல்ல சிம்ல வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி, அத எடுத்து, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, தேன் போட்டு குடிக்கும்போது, நல்ல சூப்பரான ரிசல்ட் வரும். இந்த மாரி நெறைய பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வா இருக்கும். மைண்ட வந்து காம் பண்ணும். இது மட்டும் தானா? நரம்பு நம்மளோட நரம்பு மண்டலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நரம்பு மண்டலத்தில இது சூப்பரா ஆக்ட் பண்ணுது. எப்படி? இது ஒரு ரெஜுவினேட்டிங் டானிக் அப்டின்னா, நரம்புகளுக்கு போஷாக்கு குடுக்கக்கூடிய ஒரு டானிக்கா இருக்கு அப்டின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூரைட்டிஸ் அப்டிம்பாங்க. நரம்பு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்தி எரிச்சல் வரும், வலி வரும். ஆ அதே மாரி ஒளையுது அப்டிம்பாங்க. காலெல்லாம் அப்டியே ஒளையும். பயங்கரமான ஒரு ஒரு டல் பெயினு. அந்த டல் பெயினும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். மசில் வந்து கிராம்பி பெயினா இருக்கும், டல் பெயினா இருக்கும், ஒளைச்சல் அப்டிம்பாங்க. உள்ளுக்குள்ள பயங்கரமா முறுக்குதுங்க. எங்களுக்கு செதலாம். கால இப்படி முறுக்குனா நல்லா இருக்கு. இல்லன்னா நெறைய கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப கூட கிராமத்துலன்னு இல்ல சிட்டிக்குள்ள நெறைய பேர் பண்றது உண்டு. கெரோசின் இருக்கு பார்த்தீங்களா? அதுல கொஞ்சூண்டு கற்பூரம் போட்டு தேய்ப்பாங்க. இந்த மாரி நான் சின்ன வயசுலயே பார்த்துருக்கேன். இப்பயும் அத நான் பார்க்குறேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெறும் தேங்காய் எண்ணெயில நல்லா இவ்ளோ பெரிய கற்பூரத்த போட்டு நல்லா தேய்ப்பாங்க. அந்த சூடு பறக்க தேய்க்கும்போது அந்த உளைச்சல் கம்மியா இருக்குங்க அப்டிம்பாங்க. இதெல்லாம் நியூரால்ஜிக் பெயின். இந்த மாரி நியூரால்ஜிக் பெயினுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூ டீ பெனிஃபிஷியல் எஃபெக்ட்டா இருக்கும். காலையில 1, சாயங்காலம் 1. ஒரு நாளைக்கு 1 குடிச்சா கூட போதுமானது. அதுவும் சாயங்காலம் குடிக்கிறது இல்லைங்க. நான் டீ, காஃபி குடிக்கலன்னா தூக்கம் வராது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சங்குப்பூ டீ குடிச்சிட்டு நீங்க தூங்கலாம். இந்த மாரி நரம்பு சார்ந்த வலிகள் அப்டின்றது மாறுங்க. பிபி என்ன சாப்பிட்டாலும் கண்ட்ரோலே வரமாட்டேங்குதுங்க. உப்பு நான் பாதி உப்பு பண்ணிட்டேன். டாக்டர் குடுக்குற மெடிசின்ஸையும் சாப்பிடுறேன். ஃப்ரீயா இருக்கேன். எத பத்தியும் யோசிக்கிறதில்ல. பிபி கண்ட்ரோலே வரல. ஹோமியோபதியில எக்ஸலன்ட்டான ரவுல்ஃபியா சர்பத்தினா அப்படின்ற மெடிசின் இருக்கு. சாலிடா பிபி கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கும் மேல இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறை நீங்க குடிக்கும்போது, பிளட் பிரஷர்னோட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இந்த சிஸ்டோலிக் பிரஷர் அதிகமா இருந்தாலும் சரி, டயஸ்டோலிக் பிரஷர் மோர் தென் 120 இருக்குது அப்படின்னாலும், சிஸ்டோலிக் பிரஷர் மோர் தென் 180 இருக்கு அப்படின்னாலும், நீங்க எடுக்க வேண்டிய பிபி மெடிசின். நான் ஹோமியோபதியில சொன்னேன் பார்த்தீங்களா, ரவுல்ஃபியா இந்த மாரி மெடிசின்ஸ் எடுத்துட்டு கூட இத ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணும்போது உணவியல் மாற்றங்களும் பண்ணும். சாலிடா குறையும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. செரிமான கோளாறுகள் இருக்கு. என்ன சாப்பிட்டாலும் செரிமானமே ஆக மாட்டேன்து. நெஞ்சு கரிக்கிறது, நெஞ்சு கொளுத்துறது, வயிறு உப்புசம், திம்முன்னு இருக்கிறது, புளியேப்பம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வா இருக்கும். இந்த சங்குப்பூ போட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளூண்டு துண்டு இஞ்சி போட்டு, அத நல்லா கொதிக்க வச்சு, அத எடுத்து அதுல தேனோ, பனவெல்லமோ போட்டு குடிக்கும்போது, வயிறு சார்ந்த டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ்க்கு இது எக்ஸலன்ட்டான எஃபிகசியான ரெமடியா இருக்கு அப்படின்றது உண்மை. ஆக
பல நோய்களுக்கு இது வந்து ஒரு தீர்வா தான் இருக்கு. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.